வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். என் பேர் தனபால், எங்கள் அப்பா பேர் ராஜாங்கம். நான் திருச்செந்தூர்முடி கிராமத்தில் இருக்கேன். இது தஞ்சாவூர் மாவட்டம், கூதலூர் வட்டாரம். இதில் நான் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். இது போன ஆண்டு ஆந்திரா புண்ணி நட்டுருந்தேன். இந்த திருப்பு 59 குதிரை நெல் தான் விவசாயம் பண்ணியிருக்கேன். இதை ஐயா வந்து பார்க்கணுன்னு சொல்லி பசுமை சாரல்லேருந்து நான் தகவல் சொன்னேன். அவங்களுக்கு அவங்க வர்றேன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தாங்க. பார்த்து நான் என்னுடைய கேள்வி ஆரம்பத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எத்தனை தூர் வெடிச்சிருக்கோ அத்தனை தூர்லேயும் அத்தனை கதிர் இருக்குன்னு நான் சொன்னேன். அதான் அவங்க சந்தேகப்பட்டு கேட்டாங்க, அப்படி வராதே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்க. அது வந்திருக்குன்னு சொன்னேன். அதை உண்மைங்கிறத நிரூபிக்க தான் ஐயா அவங்க வர சொல்லியிருக்கேன். அது அதை நிரூபிக்கிறது மட்டும் இல்லை, எல்லாரும் இந்த இயற்கை விவசாயத்துக்கு வரணும், எல்லாரும் நல்லபடியாக அந்த மண் வளத்தை காக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க ஐயாவை நான் வர சொல்லியிருக்கேன். ஐயா கேட்குற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். சரிங்க ஐயா, இப்போ பக்கத்து கிளைகள் எல்லாத்துலயும் மணி வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல. ஆமா, இதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? என்ன ரகம் இது? என்ன பருவத்தில் நட்டீங்க? கொஞ்சம் விளக்கமா பேசுங்க. இது 59 நெல் ரகம். இது அதாவது சித்திரக்காரன்னு சொல்லுவோம் நாங்க. சித்திரக்கார் கோடை விவசாயம். அந்த கோடை விவசாயம் தான் இது. 59 நெல். இது 120 நாள் மொத்தத்துக்கு. நான் மிஷின் நடவு தான் நட்டேன். இதில் நடவு நடுறதுக்கு முன்னாடியே வயலில் 2 தடவை நான் உயிர் கரைசலை தண்ணியில் விட்டுருக்கேன், நீர்ப்பாசனம் வழியாக. அது 5 முறை நட்ட 15ஆவது நாள் ஒரு முறை உயிர் கரைசல் தெளிப்பான் மூலமாக தெளித்தேன். மறுபடியும் 4 தடவை தெளிச்சிருக்கேன். மொத்தம் 5 தடவை தெளிச்சிருக்கேன். 10 நாளைக்கு ஒருக்கா 10 நாளைக்கு இடையில தெளித்தேன். இப்போ எனக்கு கதிர் நல்ல திருப்தியாக நல்லா இருக்குது. இதை எல்லாருமே பயன்படுத்தணும், எல்லாரும் அந்த வகையில வரணும்னு ஆசைப்பட்டு தான் அந்த ஐயாவை நான் கூப்பிட்டுருக்கேன். சரிங்க, இப்போ அந்த உயிர் கரைசல் எப்படி தயார் பண்ணீங்க அதை சொல்லுங்க. சத்தியமூர்த்தி ஐயா எனக்கு ஆரம்பத்துல சொல்லி கொடுத்த முறைப்படி தான் கையை எடுத்துருங்க செஞ்சுட்டு இருக்கேன். மொத்தம் 10 கிலோ சாணம், 10 லிட்டர் கோமயம், 2 முட்டை சொன்னாரு. நான் 3 முட்டையா போட்டு வச்சுக்கிட்டேன். 2 இது, அதாவது நான் 20 கிலோ சாணியும் 20 லிட்டர் ஒன்றா கரைசல் பண்ணுவேன். அதனால 5 முட்டை சேர்த்துக்குவேன். அது மாதிரி தயார் பண்ணி தான் உயிர் கரைசல் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ நீங்கள் கலந்து எத்தனை நாளில் உயிர் கரைசல் தயாராகுது? அதாவது அவங்க சொன்னது 6 நாள். நான் 7 நாள் வரைக்கும் கலக்கி விட்டுட்டு இருப்பேன். 8ஆம் நாளுக்கு மேலே தான் எடுத்து பயன்படுத்துவேன். சரி, 8 நாள் 10 நாளைக்கு மேலே தான். சரி, இப்போ உயிர் கரைசல் தயார் பண்ணிட்டு நீங்கள் சொல்கிறத நடவுக்கு முன்பு நடவு தயார்படுத்துற நிலத்திலே விட்டேன்னு சொல்லி சொல்றீங்க. ஆமா. அப்ப என்ன அளவுல விட்டீங்க? ஒரு ஏக்கருக்கு 30 லிட்டர் உயிர் கரைசலை நான் ஒரு வயல 100 குழி மாதிரி தடுத்து வச்சிருக்கேன். சரி, ஒவ்வொன்றுக்கும் 10 லிட்டர் கொண்டு ஊற்றிடுவேன் வேவமடையில. அது தண்ணி பாஞ்சு தண்ணியோட போயிட்டு இருக்கு. ஆமா. சரி, இப்ப நடவு வயலுக்கு முன்பு தயார் பண்ண பிறகு இந்த அளவுல பயன்படுத்துறீங்க. ஆமா. அடுத்து இன்னும் 4 முறை பயன்படுத்துறேன்னு சொல்றீங்க. 5 முறை, மொத்தத்துல 5 முறை பயன்படுத்துறேன்னு சொல்றீங்க. அது என்னென்ன நாட்கள்ல நடவு பண்ண பிறகு என்னென்ன நடவு நட்டு 15ஆவது நாள் ஒரு முறை அடிச்சேன். அது என்ன அளவு? ஒரு லிட்டருக்கு 10 லிட்டரு 20 லிட்டரு மீதி தண்ணி கடத்துவேன். சரி, ஒரு ஏக்கருக்கு ஒரு பேரல் வச்சிருக்கேன். ஒரு ஏக்கருக்கு அடிக்க வேண்டியது. அதுல 100 லிட்டர் தண்ணி கொள்ளளவு பண்ணிடுவேன். அதுல ஒரு வெங்காய சாக்கோ இல்ல பூண்டு சாக்கோ வடிகட்டுறதுல ஒரு 5 லிட்டருக்கு பதிலாக 6 லிட்டர் எடுத்து அது உயிர் கரைசல ஊற்றி வடிகட்டிடுவேன். வடிகட்டி பிரிஞ்சு எடுத்துருவேன். அதுக்கு பிறகு 10 லிட்டர் ஸ்ப்ரேயர் இல்ல, ஒரு 9 ஸ்ப்ரேயர் வரும். அது ஒரு ஏக்கருக்கு அடிச்சிருவேன். ஓகே, ஆக மேல தெளிப்பேன். இந்த மாதிரி 5 முறை தெளிச்சிங்களா? 5 முறை தெளிச்சு. என்னென்ன நாட்கள்ல தெளிச்சிங்க சொல்லுங்க. அதாவது நட்டு 15ஆவது நாள், அந்த 15க்கு அடிச்சதுக்கு பிறகு அந்த இதுல இருந்து 10ஆவது நாள், ஒவ்வொரு 10ஆவது நாளும் அடிப்பேன். சரி, அது மாதிரி அடிச்சப்ப எனக்கு வீதாச்சாரம் அந்த 60-70 நாள்ல எனக்கு முடிஞ்சு போச்சு. ஆக கதிர் வர்ற நேரத்துக்கு அதுக்கு சரியா இருந்துச்சு. இப்ப இந்த உயிர் கரைசலை தவிர இந்த விளைஞ்ச நிக்கிற நெல் பயிருக்கு வேற எந்த இடுபொருட்களும் எந்த இடுபொருளும் பயன்படுத்தல. மேலே தெளிக்கிறதும் சரி, மண்ணுல விட்டதும் சரி, பாசன நீர்ல விட்டதும் சரி, வேற எந்த பொருளும் பயன்படுத்தல. ரொம்ப அதிசயமா இருக்குங்க ஐயா. உயிர் கரைசல் உங்க நிலத்துல ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சிருக்கு. இதை தவிர உயிர் கரைசல் சம்பந்தமா நீங்க வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா?
நான் வேற ஒன்றும் சொல்ல. எல்லாத்துக்கும் என்ன ஒரு சந்தேகம்னா, எல்லா இப்ப மற்றவங்க கேட்குற கேள்வி, ஆ. தூர் வெடிச்சு 30 தூர் வெடிக்காது, ஆ. 30 தூர் வெடிச்சுதுங்கிறீங்க. ஆ. 30 தூர் வந்தா 30லையும் கதிர் வராது, ஆ. கதிர் வந்துடுதுங்கிறீங்க. ஆ. அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க என்னைய. சரி. நான் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குன்னு சொல்றேன். சரி. அதை உறுதிப்படுத்த ஐயாவை கூப்பிட்டுருக்கேன். சரிங்க ஐயா. இங்கே மற்ற விவசாயிகளும் பக்கத்துல இருக்காங்க. சரிங்க. எல்லா விவசாயிகளும் கலந்து அதை ஆலோசனை பண்ணி, ஆ. இது சரியா சரியில்லையான்னு எல்லாரும் இந்த மாதிரி பண்ணணும். சரி. எல்லாரும் இந்த விவசாயத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டு தான் அதை செய்யணும். சரிங்க. இப்போ வந்து உங்க பக்கத்துல நிக்கிற விவசாயிகள ஒரு 2 பேரோட கருத்துக்களை கேட்போமா? கேளுங்க ஐயா. பசுமை சாரல் நேயர்களுக்கு வணக்கம். ஆ. என் பேர் தென்னரசு. நான் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் வட்டம் திருச்சென்னமுண்டி கிராமத்தை சேர்ந்தவன். மாமா வந்து தொடர்ந்து இது 2வது முறையா உயிர்கரைசலை பயன்படுத்தி விவசாயம் செஞ்சுட்டு வர்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து உரத்திற்கான செலவு ரொம்ப கம்மி. நீங்க வந்து ஒரு 10 கிலோ சாணம், ஒரு 10 லிட்டர் கோமியம், ஒரு 3 முட்டையை வச்சு உங்க வயலுக்கு தேவையான உரத்தை தயாரிச்சுக்கிறீங்க. இப்போ நம்ம பொதுவாக ஒரு ஏக்கருக்கு ரசாயன உரம்னு வாங்க போனோம்னா குறைஞ்சது வந்து 3 உரம் அடி உரத்தெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 15,000 ரூபா வந்துடும், ஸ்ப்ரேயர்லாம் சேர்த்து. ஆனால் இதில் வந்து ஒரு 1000 ரூபா செலவுலேயே நம்ம 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 அந்த ஸ்ப்ரேயர் பண்ணுற செலவையும் சேர்த்து முடிச்சிடலாம் ஒரு முறைக்கு. அப்படின்னா ஒரு 4 முறை ஸ்ப்ரேயர் பண்ணுற ஆளுகளுக்கு காசு கொடுத்துமே நம்ம ஒரு 2000 3000த்துல ஒரு ஏக்கருக்கான உரத்தை வந்து நம்மளால தயாரிச்சுக்க முடியும். அப்படி தயாரிக்கப்பட்ட வயல்வெளியில தான் நம்ம இப்போ நிற்கிறோம். அப்படி உரத்தை கொண்டு இந்த உயிர்கரைசலை மட்டும் பயன்படுத்தி விளைவிக்கப்பட்ட 59 நெல் ரக வயல்ல தான் நம்ம நிற்கிறோம். இந்த இந்த ரசாயன உரத்திற்கும் உயிர்கரைசலை பயன்படுத்தின வயலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் தெரியும். ரசாயனம் பயன்படுத்திய வயல் வந்து ரொம்ப காத்து புக கூட இடம் இல்லாத அளவுக்கு ரொம்ப அடர்த்தியா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். ஆனா இது உயிர்கரைசல் பயன்படுத்திய வயல்ல பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. இங்க முழுக்க நெற்கதிர்கள் மட்டும்தான் இருக்கும். அதுல அந்த தாள் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இலை நிறைய இருக்கும். இதுல அது கொஞ்சம் கம்மியா இருக்கும். மற்றபடி பார்த்தோம்னா ரசாயனத்தை பயன்படுத்தி வர்ற கதிரோட எண்ணிக்கை இருக்குல்ல, அதுல இப்போ ஒரு 15 கதிர் வருதுன்னா இதுல உறுதியா 13 கதிர் இருக்கும். உறுதியா 13 கதிர் இருக்கும். இப்போ இதை மாமா 5 முறை பயன்படுத்தினேன்னாங்க. இப்போ நீங்கள் இந்த வயலை தான் பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த புறத்தில் இருக்கிறதெல்லாம் ரசாயனம் பயன்படுத்திய வயல்கள். இது எதுவுமே ரசாயனம் பயன்படுத்தாத வயல். ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியல, உங்கள் மாமா தொடர்ந்து இதை பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால. ஆகவே இந்த வழி மிக சரியா இருக்கு. இப்போ இதை நானும் சோதனை முயற்சியில செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கும் நல்லா தான் வந்துட்டு இருக்கு. இதை கொஞ்சம் கொஞ்சமா ஐயா சத்தியமூர்த்தி ஐயா கண்டுபிடிச்ச அந்த உயிர் கரைசலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களை பயனடைக்க வைக்கிறத நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்றது, ராமருக்கு அனுமார் மாதிரி சத்தியமூர்த்தி ஐயாவுக்கு நாங்கள்லாம் இருந்து இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு ஒரு சிறிய முயற்சியில் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் வர்ற விளைச்சல் உண்மையிலே நல்லா இருக்கு. இன்னும் இதுக்கு சரியான வார்த்தையை சொல்லணும்னா இதுதான் உண்மையான மரபு விவசாயம், இயற்கையாக வர்ற விவசாயம். மற்ற நெல்லில் இல்லாத ஒன்று இதில் என்ன இருக்குன்னா, இது புனிதமான நெல். இதை யார் வேணாலும் சாப்பிடலாம், நோயாளிகள் கூட சாப்பிடலாம். இதில் எந்த ஒரு ரசாயனமும் இல்லை. அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம். நாங்கள் இதுவரையிலும் ரசாயன உரம் தான் பண்ணிட்டு இருக்கோம். பக்கத்துல மாமா ஒரு 2 போமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்துருக்கோம், இது வந்து நல்லா இருக்கு. இதை பார்த்துட்டு நாங்கள் நம்மளுக்கு பண்றதுக்கு மாறிக்கிறோம். அப்பா தனபால் அப்பா வர சொல்லியிருந்தாங்க. நான் பவனமங்கலம் திருவையாறு தாலுக்கா புதலூர் வட்டம் அங்கேருந்து வந்திருக்கேன். என்னை வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. நான் பண்ணுற விவசாயத்துக்கும் இயற்கை விவசாயத்துக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது.